Taste the Daily. விடியா ஸ்டாலின் ஆட்சியில் தேர்வு குறித்து முறையான விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படாததன் விளைவாக திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு அருகே தேர்வை கண்டு அஞ்சிய அரசு பள்ளி மாணவர் அரங்கேற்றிய நாடகம் அம்பலமாகியுள்ளது. வெங்கடாப்பட்டி அரசு உதவி பெறும் பள்ளியில் 6ஆம் வகுப்பு பயிலும் மாணவர் ஒருவர் தான் பள்ளிக்கு செல்லும் வழியில் மர்ம நபர்கள் சிலர் கத்தியால் தனது கழுத்தில் கீறியதாக தெரிவித்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இதனை அடுத்து சிசிடிவி கேமராக்கள் ஆய்வு செய்யப்பட்டு மாணவரிடம் விசாரணை நடத்தப்பட்ட நிலையில் தேர்வுக்கு பயந்து மாணவர் நாடகமாடியது தெளிவானது. பள்ளியில் நடைபெறும் அறிவியல் தேர்வு எழுத அச்சமடைந்ததன் காரணமாக கை நகத்தை கொண்டு தனது கழுத்தில் கீறி மர்ம நபர்கள் தாக்கியதாக மாணவர் பொய்யுரைத்து நாடகமாடியுள்ளார். உதயநிதியின் துதிப்பாடும் பள்ளி கல்வி அமைச்சர் பள்ளிகளில் தேர்வு குறித்த புரிதல் மற்றும் முறையான விழிப்புணர்வு ஏற்படுத்த நடவடிக்கை எடுக்காமையால் மாணவர்கள் இக்கட்டான முடிவுகளை எடுப்பதாக விமர்சனம் எழுந்துள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில் உள்ள அரசு தலைமை மருத்துவமனையின் கட்டுமான பணிகள் நிறைவடையாமல் திறப்பு விழா நடத்தப்பட்டதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். 45 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 4 அடுக்குகள் கொண்ட கட்டிடத்தின் கட்டுமான பணிகள் முழுமை பெறாத நிலையில் கடந்த ஏப்ரல் மாதம் மருத்துவமனை திறக்கப்பட்டது. இந்த மருத்துவமனை கட்டிடத்திற்கு மின் இணைப்புகள் கூட முறையாக வழங்கப்படவில்லை என தெரிய வருகிறது. இந்நிலையில் மருத்துவமனையின் பணிகளை விரைந்து முடித்து உடனடியாக பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தி உள்ளனர். மேலும் நிர்வாக திறனற்ற ஸ்டாலினும் விளம்பர பிரியர் அமைச்சர் மா சுப்பிரமணியனும் மக்கள் வரி பணத்தை வீணாக்குவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மக்கள் யார் கேட்டாலும் சரியான முறையில் பதில் சொல்றதில்ல. உள்ள பாருங்க, பெட் இருக்காது, ஈபி இருக்காது, எந்த ஒரு அடிப்படை வசதியுமே இருக்காது. இன்னும் ஃபினிஷே பண்ணியிருக்க மாட்டாங்க சார். உள்ள பார்த்தீங்கன்னா பில்டிங்கில் ஃபினிஷ் பண்ணி மாட்டிருக்காங்க. நேற்று ஆய்வு பண்ணிட்டு போகிறாங்க. எதுக்கு ஆய்வு பண்ணுறாங்கன்னு ஒன்றும் புரியல. சும்மா கண்தடிப்புக்கோசரம் ஆய்வு பண்ணுறாங்கன்னு தெரியல. மக்களோட பறிப்பணத்தை நிறைய வேஸ்ட் பண்ணுறாங்க. மக்களுக்காக தாங்க ஹாஸ்பிட்டல் கட்டணும், ஓகேங்களா? இது கண்தடிப்புக்கோசரம் மருத்துவமனை கட்டிட்டு மக்களை ரொம்ப வேதனைக்குள்ளே உண்டாக்கியிருக்காங்க. நீங்கள் அதை சுகாதார அமைச்சரும் அது பார்வைக்கு வரணும்னு நாங்கள் நினைக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா 2 மாதம் 3 மாதம் ஆகியும் எந்த ஒரு பயன்பாட்டுக்குமே மக்கள் பயன்பாட்டுக்குமே வராமல் அந்த மருத்துவமனை எதுக்கு தான் இருக்குன்னே தெரியல, எதுக்கு கட்டினாங்கன்னு தெரியல. ஒரு மருத்துவமனை கட்டிட்டாங்கன்னா ஓப்பன் செய்யும் போதே எல்லா ஃபெசிலிட்டியும் மருத்துவர்களும் இருக்கணுன்றது தான் ஒரு இதுவே. இதை நம்பி மருத்துவமனையாக தலைமை மருத்துவமனையாக அறிவிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாமே வியாதிகளோடையோ ஒரு மன குமரத்தோடையோ ஓடி வரும்போது இங்கே எல்லா மக்களுக்குமே ஏமாற்றம் தான் அளிக்கப்படுகிறது. எந்த நோயாளிக்குமே நல்ல ட்ரீட்மெண்ட் கிடைக்கணுன்றதுக்காக தான் அரசு மருத்துவமனை தேடி வருவாங்க. அந்த அரசு மருத்துவமனையில் டாக்டர் இல்லை, போதிய வசதி இல்லை, எவ்வளோ பெரிய கட்டிடம் கட்டி ஒரு போதிய ஈபி கூட இன்னும் கனெக்ஷன் இல்லைன்றாங்க. திருப்பூர் மாவட்டம் மடத்துக்குளம் அருகே பள்ளி அருகே மது அருந்துவதை தட்டி கேட்ட ஆசிரியர் மீது பெட்ரோல் ஊற்றப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. காரத்தொழுவு அரசு உயர்நிலைப் பள்ளி வளாகத்திற்கு அருகே 4 பேர் அமர்ந்து மது அருந்திக் கொண்டிருந்த நிலையில் அதனை பள்ளி ஆசிரியரான குலாம் தஸ்தகீர் தட்டி கேட்டுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த போதை நபர்கள் பள்ளியில் நுழைந்து ஆசிரியரை தாக்கி முகத்தில் பெட்ரோல் ஊற்றியுள்ளனர். இந்நிலையில் எரிச்சல் தாங்காமல் ஆசிரியர் சத்தமிட்டதைத் தொடர்ந்து போதை நபர்கள் தப்பிச் சென்றனர். இதையடுத்து பாதிக்கப்பட்ட ஆசிரியர் குலாம் தஸ்தகீர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். ஸ்டாலின் ஆட்சியில் போதை கலாச்சாரத்தால் ஆசாமிகள் அராஜகத்தில் ஈடுபட்டு வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். சென்னை திருவொற்றியூர் அரசு உதவி பெறும் பள்ளியில் ஏசி மெக்கானிக் தவறுதலாக சிறுவன் மீது விழுந்ததால் பரிதாபமாக உயிரிழந்தான். எழுத்துக்காரன் தெருவைச் சேர்ந்த 17 வயது சிறுவன் விக்னேஷ் பகுதி நேரமாக தனது நண்பரான ஏசி மெக்கானிக் பிரவீனுடன் வேலை செய்து வந்துள்ளார். இந்நிலையில் பிரவீன் அரசு உதவி பெறும் பள்ளிக்கு சென்று மேல்தளத்தில் ஏசியை மாட்டும் போது தவறுதலாக கீழே இருந்த விக்கி மீது விழுந்துள்ளார். இதில் பலத்த காயமடைந்த விக்கி தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு சென்ற நிலையில் உயிரிழந்தார். காலதாமதமாக அழைத்து சென்றதால் தான் தனது மகன் உயிரிழந்ததாக தாய் கதறியது நெஞ்சை உறைய வைத்தது. இது குறித்து விசாரணை நடைபெற்று வருகிறது.